பேரன்புடைய நேயர்களுக்கு வணக்கம். ஊரில் ஒன்றும் பரபரப்பு இல்லை. மக்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. யாரோ வரான், யாரோ சம்பாதிக்கிறான், யாரோ பதவிக்கு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. ஆகவே ஆட்களை பணம் கொடுத்து அழைத்து வரக்கூடிய கூட்டம்தான். எந்த பரபரப்பும் கிடையாது. ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் பரபரப்பு இருக்கிறது. மற்றபடி ஊரில் தேர்தல் பரபரப்போ தேர்தல் திருவிழா கொண்டாட்டமோ அந்த காலத்தில் இருந்ததைப் போல இப்பொழுது இல்லை. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் தற்கொலை கூட்டம், அரசியல் படுத்தப்படாத கூட்டம் என்று சொல்லுகிறவர்கள் 10ஆம் பசலிகள். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் இது ஒரு நாளில் ஏற்பட்டது அல்ல. எடப்பாடி எதிர்க்கட்சி அரசியலை ஒழுங்காக நடத்தவில்லை. கடைசி நேரத்தில் இறங்கி ஆடுகிறார். இந்த ஆட்டத்தை அவர் 5 ஆண்டுகளாக ஆடி இருக்க வேண்டும். எடப்பாடி மட்டுமல்ல, எந்த கட்சியுமே எதிர்க்கட்சி அரசியலை செய்யவில்லை. 1950களில் ஒரு மாவட்டம் ஆந்திராவோடு சேர்க்கப்பட்டது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. மத்தியிலும் காங்கிரஸ் தான் ஆட்சி, மாநிலத்திலும் காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருந்தது. அதை பற்றி மாப்போசி கவலைப்படவில்லை, விநாயகம் கவலைப்படவில்லை, மார்ஷல் நேசமணி கவலைப்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளாவோடு சேர்த்து விட்டார்கள். சென்னை மாவட்டத்தையும் திருத்தணி தாலுக்காவையும் ஆந்திராவோடு சேர்த்து விட்டார்கள். சென்னையை சேர்க்க முயற்சித்தார்கள். அப்படி சேர்த்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய மாநிலம் கேரளாவை போல சிறிய மாநிலமாக ஆகியிருக்கும். ஆனால் அன்றைக்கு மார்ஷல் நேசமணி என்கிற காங்கிரஸ்காரர் தான், மாப்போ சிவஞானம் என்கிற காங்கிரஸ்காரர், விநாயகம் என்கிற காங்கிரஸ்காரர் தான் போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் வலிமையான இயக்கம் அல்ல, சிறிய இயக்கங்கள் தான், சின்ன சின்ன இயக்கங்கள் தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியது. சின்ன சின்ன இயக்கங்கள் தான் காவேரி படுகையை, டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று போராடியது. மீத்தேனுக்கு எதிராக போராடி அதை காப்பாற்றியது. சின்ன சின்ன இயக்கங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக போராடி அந்த உரிமையை பாதுகாத்தது. அதே போல மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடியதால் தான் இந்திய ஆதிக்கம் தடுக்கப்பட்டது. ஆகவே காங்கிரஸ்காரர்கள், கம்யூனிஸ்டுகள் சரியான எதிர்க்கட்சி அரசியலை நடத்தவில்லை. இந்த முப்பெரும் இயக்கங்கள் பதவி அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக நீர்த்து போய்விட்டன. அடுத்த தலைமுறையை தயாரிக்கவில்லை. ஏதோ எடப்பாடியை மட்டும் குறை சொல்லக்கூடாது, நடிகர் விஜயை மட்டும் குறை சொல்லக்கூடாது. என்னுடைய நண்பருடைய சொத்து மதிப்பு, அவருக்கு 2 ஏக்கர் நஞ்சை இருக்கிறது, 2 ஏக்கர் புஞ்சை இருக்கிறது, 2 வீடுகள் இருக்கிறது, 2 மனைகள் இருக்கின்றன. சென்னையிலே ஒரு வீடு இருக்கிறது, விருத்தாசலத்தில் ஒரு வீடு இருக்கிறது. அவருடைய சொத்து மதிப்பு ஒரு 4 கோடி 5 கோடி இருக்கும். இது பொதுவாக எல்லோரும் ஊரில் பேசிக்கொள்வது தான். அதை போல திராவிடர் கழகத்தினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அசையும் சொத்து, அசையா சொத்து. அதை போல்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சொத்து மதிப்பு எவ்வளவு? சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கட்சி, காமராஜர் அரங்கம், தமிழ்நாடு மாநில காங்கிரஸின் சொத்து மதிப்பு எவ்வளவு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சொத்து மதிப்பு எவ்வளவு? இதெல்லாம் நீங்களே ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பருடைய சொத்து மதிப்பு தெரியும் பொழுது, உங்களுடைய சொத்து மதிப்பு தெரியும் பொழுது இந்த கட்சிகளுடைய மதிப்பு தெரியாமல் இருக்காது. ஒரு மாநிலத்தில் மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி சொத்து என்றால், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுவதும் அவர்களுக்கு எவ்வளவு அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்கும்? ஆனால் மாப்போசி சென்னையை மீட்டாரே, திருத்தணி தாலுக்காவையும் 350 கிராமங்களையும் மீட்டாரே, மார்ஷல் நேசமணியும் கவிமணி தேசிய விநாயகமும் கலைவாணர் உட்பட நிறைய பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக போராடினார்களே, அதை மீட்டார்களே. அவர்களிடம் எதுவுமே இல்லை. போராட்ட உணர்வு, லட்சியம், கொள்கை ஒன்றுதான் இருந்தது. ஆனால் இவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்கின்றன. பிஜேபி பேராபத்து, அது ஒரு காட்டு தீ, அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ பரவுகிறது, ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்றால் ஒரு குடும்பத் தலைவன் என்ன செய்வான்? அல்லது அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிற மூத்த அண்ணனோ அல்லது மூத்த அக்காவோ என்ன செய்வார்கள்? நகையை அடமானம் வைப்பார்கள், விற்பார்கள். அல்லது ஏதேனும் ஒரு சொத்தை விற்பார்கள், கடன் வாங்குவார்கள், இல்லை என்றால் விற்பார்கள் அல்லவா? குடும்பத்திற்கு வந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல பிஜேபி ஒரு பேராபத்து என்று சொன்னால், நாட்டிற்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது அன்றைக்கு இருந்த தியாகிகள் தங்களுடைய சொத்துக்களை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தார்கள், தங்களுடைய சொத்தை விற்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் தங்களுடைய வீடு வாசலை விற்று செலவு செய்தார்கள் அல்லவா? அதை போல நாட்டிற்கு ஒரு பேராபத்து என்றால் அப்படிப்பட்ட தனி மனிதர்கள் யாரும் தங்களுடைய சொத்தை விற்க வேண்டாம். இந்த கட்சிகள், ஏதாவது ஒரு கட்சியாவது தங்களுடைய சொத்தை விற்று அரசியல் செய்திருக்கிறதா? இளைய தலைமுறையை உருவாக்கி இருக்கிறதா? இல்லை. எல்லா கட்சிகளும் தங்களுடைய சொத்தை பெருக்கி கொண்டிருக்கின்றன, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட. அப்போ நாட்டுக்கு பேராபத்து என்றால் மக்கள் மடிய வேண்டுமா? மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும், நீங்கள் பதவிக்கு போக வேண்டுமா? நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்களா? என்ன செய்திருக்கிறீர்கள்? இத்தனை ஆண்டு காலத்தில் பெரியாருடைய, அறிஞர் அண்ணாவினுடைய எழுத்துக்களை தெலுங்கிலே மொழிபெயர்த்தீர்களா? கன்னடத்தில் மொழிபெயர்த்தீர்களா? இந்தியில் மொழிபெயர்த்தீர்களா? இல்லை. அந்த மாநிலத்தில் அரசியல் செய்வதற்கு ஆட்களை உருவாக்கினீர்களா? 500 கோடி 1000 கோடி செலவு செய்து திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் நடத்துவதற்கு செலவு செய்கின்றன. அதற்காக ஆட்களை அமர்த்துகின்றன. 300 கோடி 500 கோடி கொடுத்து வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொள்ளுகின்றன. ஆனால் இத்தனை கோடிகளையும் வைத்திருந்து அதை தொண்டர்களுக்கு உருப்படியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த கட்சி எப்பொழுதோ வளர்ந்திருக்கும். இதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. அன்றைக்கு கள்ளுக்கடை மறியல் நடத்தினார்கள், உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார்கள், சென்னையை மீட்க போராடினார்கள்.
ஆனால் இன்று எந்த காங்கிரஸ்காரனாவது சாராய ஆலைகளின் முன்பு போராட்டம் நடத்தி இருக்கிறார்களா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் குடித்து குடித்து செத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிறார்கள். யாராவது டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பு, சாராய ஆலைகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராடி இருக்கிறதா? மறியல் அறப்போர் நடத்தி இருக்கிறதா? இதை தடுத்து நிறுத்தினால்தான் தேர்தலில் உங்களோடு கூட்டு வைப்போம், இல்லை என்றால் கிடையாது என்று சொன்னார்களா? அன்று உப்பு சத்தியாகிரகம் நடந்தது, அன்று கள்ளுக்கடை மறியல் நடந்தது. நீங்கள் போராட வேண்டாம், ஜெயிலுக்கு போக வேண்டாம், அட்லீஸ்ட் இயக்கம் நடத்தினீர்களா? அல்லது இந்த கோரிக்கைகளுக்கு சம்மதித்தால்தான் உங்களோடு கூட்டு, இல்லை என்றால் தேர்தல் கூட்டு கிடையாது என்று சொன்னீர்களா? 30 சர்க்கரை ஆலைகள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு 10 சர்க்கரை ஆலை கூட நாட்டுடைமையாக்கப்படவில்லை. 30 சிமெண்ட் ஆலைகளில் ஒரு 10 சிமெண்ட் ஆலைகள் கூட நாட்டுடைமையாக்கப்படவில்லை. ஆக இந்த முப்பெரும் இயக்கங்கள் ஒழுங்காக அரசியல் செய்யவில்லை. ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன், இதை போல 100 உதாரணங்கள் இருக்கிறது. அன்றைக்கு நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் நடத்தப்பட்டது திராவிட இயக்கத்தில். இன்றைக்கு ஆரோக்கியமான பேச்சாளர்கள் இல்லை, எழுத்தாளர்கள் இல்லை, கூலிக்கு மாரடிப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்ட உணர்வு இல்லை, சீட்டுக்கும் நோட்டுக்கும் தான் போராடுகிறார்கள். ஆகவே அவர்களை அப்படி நடத்துவது நியாயம். திமுக, அண்ணா திமுக அவர்களை அடுத்த தேர்தலில் மேலும் மேலும் அவர்களை கேவலமாக நடத்தும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். ஏனென்றால் அவர்களிடம் போராட்ட உணர்வு இல்லை. இந்த முப்பெரும் இயக்கங்களும் இளைஞர்களை அரசியல்படுத்தவில்லை, ஒழுங்காக அரசியல் செய்யவில்லை. ஆகவே தான் அண்ணாமலை வந்திருக்கிறார், ஆகவே தான் விஜய் வந்திருக்கிறார். இதுதான் நடக்கும்.